அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அகமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்துட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமானது தான் நம்மளுடைய இந்த அனுபவப்பயிவு. இந்த அனுபவப்பயிவில் முக்கியமாக தியானம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள், அதில் வகுப்பில் நடக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். முதலில் நான் என்னோட பயிற்சியை மட்டும் தான் பகிர்ந்துக்கிட்டு வந்தேன். ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்றதுனால நம்ம இப்போ பயிற்சி வகுப்புக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள், இது போன்ற சில விஷயம் சொல்லிடலாம். இல்லை, இந்த வாரம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கு நான் முதல் கட்டமாக என்னோட பயிற்சி இந்த வார பயிற்சியோட இதை அப்டேட் பண்ணிடுறேன். அப்படியே உங்களுக்கு என்னன்னா ஃபுல்லாக தான் வந்துட்டே இருக்கு. அதாவது இந்த ஆண்டில் என்னுடைய பயிற்சி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது சேர்த்து தான் வருது. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த திட்டமிட்டாலும் அதை நடைமுறை சாத்தியமாக்க முடியும். முழுவதுமாக முழு மனதோட நீங்கள் உழைக்கணும், அவ்வளோதான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப மெயினாக நீங்கள் என்னுடைய இந்த ஆண்டுக்கான சஸ்டைனபிள் ஹெல்த் கோல்ஸ் அப்படின்றது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு மென்டல் ஹெல்த்துக்கு ரெண்டுக்கு சேர்த்து என்னென்ன ஆக்டிவிட்டின்னு இருக்குது. அதை தான் நான் இங்கே ஒரு சிம்பிளான கிராஃபாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் முக்கியமான விஷயம் நம்ம 36,500 சூரிய வணக்கம் செய்கிறது முழு சுற்று. அது 36,500 பண்ணணும் வச்சுருந்தோம். வெற்றிகரமாக 10,000 கடந்தாச்சு. 10,000 கடந்தாச்சு. 88 நாள்லேயும் 10,000 கடந்தாச்சு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம 100 செய்யணும் அப்படின்னு திட்டம் வச்சுருந்தோம். ஆனால் அதை தாண்டி 100 செய்துட்டு வந்திருந்தா இந்நேரம் 8,800 வந்திருக்கும் இன்னைக்கு. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக 103, 105, 110 அப்படி இப்போ 120 கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்கேன். இடையில ஒரு சில நாட்கள் 125 கூட பண்ணுறோம். ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். சூரிய வணக்கம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அது மேலே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு இது பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு இலக்கு ரோப் ஸ்கிப்பிங்கும். அது நம்ம அதுவும் தினசரி 100 அப்படின்ற கணக்கு வச்சுருந்தோம். எப்படின்னா 10 செட்டு செஞ்சு முடிச்சோடனே ஒரு 10 ரோப் ஸ்கிப்பிங் அந்த மாதிரி பிளானில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது எனக்கு மிக குறைவான எண்ணிக்கை. ஏன்னா நான் முன்னாடி டெய்லி 1000 அப்படி ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் சூரிய வணக்கத்தை முதன்மைப்படுத்தி இதை 2ஆம் கட்ட பயிற்சியாக வச்சுருக்கோம். அதனால இதில் அப்படியே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ஒரு 200ஆவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக 200 பண்ணலான்னு வச்சாச்சு. அதுவும் இப்போ அதிகரித்து 250, சில நாட்கள் 300 அப்படி போயிட்டு இருக்கு. கடந்த சில நாட்கள் தொடர்ந்து 300 தான் பண்ணிட்டு இருக்கேன். இது இந்த வேகத்தில் போனால் நிச்சயமாக நவம்பர்லேயும் என்னோட 2 இலக்குகள், அதாவது 36,500 சூரிய வணக்கம், 36,500 ரோப் ஸ்கிப்பிங் அப்படின்றத நவம்பருக்குள்ளேயே முடிச்சலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புது ஆக்டிவிட்டி ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது, சிலம்பத்தில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஏதாவது கற்றுக்கிறது, அந்த மாதிரி இது பண்ணலாம். நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இது தவிர அகாமதிக்கு 2 முக்கியமான இலக்குகள் வச்சுருக்கோம். ஓய்வு நேரம், அதாவது தூங்குறது மினிமம் 7.5 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ்லேருந்து 7.5 ஹவர்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அது ஆவரேஜாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து நம்ம மெடிடேஷன் தினசரி 60 நிமிடங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் அதை செய்யணும் அப்படின்றது. ஒரு 2 நாட்கள் மட்டும் 60 நிமிஷம் செய்ய முடியாமல் போச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் கன்சிஸ்டண்டாக போயிட்டே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நீண்ட நேர பயிற்சி எப்பயுமே இருக்கக்கூடியது தான். அந்த நீண்ட நேர பயிற்சியில் நம்ம 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம், சில நாட்கள் 3 மணி நேரம் பண்ணியாச்சு. ஸோ அதுபோல் பயிற்சிகள் போயிட்டுருக்கு. இது என்னுடைய இதில் 6,663 நிமிஷம் பண்ணியிருக்கு. அதாவது பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறத தவிர என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய அகமதியும் அதே போல் என்னுடைய உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய இந்த விஷயங்கள். இதை தவிர உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே இருக்குது. நீங்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ என்னோட பயிற்சியிலே வர்றவங்களே நிறையா பேர் அடிக்கடி உடல் சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை குடும்பத்தில் யாருக்கா உடம்பு சரியில்லை, இது மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை கேட்குறப்ப எனக்கு தோணுன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால் இத்தனை ஆண்டுகளாக உடல்நல குறைவு அல்லது மனநல ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்றதுனால விஷயங்களை ஏதாவது செய்யாமல் போயிட்டோமா அப்படின்னா எதுவும் அப்படி நடக்கலை. ஸோ அதுக்கு அடிப்படையான காரணமே இந்த 2ஐயும் பல ஆண்டுகளாக, அதாவது பள்ளி கல்லூரி காலம் எந்த காலத்துலையுமே தொடர்ந்து இன்னும் செய்துகிட்டே வர்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இதை தாண்டி பயிற்சி வகுப்புல சிலர் அவங்களுடைய முக்கியமான கேள்விகளை கேட்டாங்க. அதில் விபாசனா குறித்து ஒரு முக்கியமான கேள்வி இந்த வாரம் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது பலருக்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ விபாசனா பயிற்சி செய்யும் பொழுது பலரும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது அந்த பயிற்சி எவ்வாறு என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உச்சந்தலையில் துவங்கி உள்ளங்கால் வரையும் உடலின் ஒவ்வொரு பகுதியாக அங்கே தோன்றக்கூடிய உணர்வுகளை கவனிக்கிட்டே வரோம். இதுதான் அந்த விழிப்பு நிலையிலேருந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த பயிற்சியை செய்யும் பொழுது ஸ்கேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது என்ன அர்த்தத்தில் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கு அது
தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஸ்கேன் அப்படின்றது வந்து எப்படி ஒவ்வொரு பகுதியும் அப்படியே பார்த்துட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஆனா, நமக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விழிப்பு நிலையில் ஒரு பார்வையாளராக இருப்பது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கவனிக்க வேண்டியது உணர்வுகளை கவனிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயமே. உணர்வுகளை எதுக்காக இந்த பயிற்சியை அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்வில் நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு மூலாதாரணமா அல்லது ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கக்கூடியது அப்படின்றது உணர்வுகள். அப்ப அந்த உணர்வுகளின் தாக்கத்தால தான் இன்ப துன்பங்கள் எல்லாமே ஏற்படுது. ஆனா இந்த பயிற்சியில நம்ம என்ன செய்றோம்? உணர்வுகளை கவனிக்கிறோம். ஒரு பார்வையாளரா இருந்து பார்க்குறோம். அதுல மிக மிக முக்கியமான விஷயம் நிலையில்லா தன்மை. தொடர்ந்து தோன்றி மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றத அனுபவபூர்வ அறிவாக பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த பயிற்சியே செய்றோம். அத எல்லோருமே தெள்ளத் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நெனச்சுட்டு இருக்கோம், அத பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். ஐயா நான் வேகமா பண்ணிட்டேன், வேகமா முடிச்சுட்டேன், நெறைய தடவ பண்ணிட்டேன். இல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்படின்றதெல்லாம் நீங்க ஒரியே பண்ண தேவையில்ல. ஒரு அப்சர்வரா, அதாவது ஒரு பார்வையாளரா உங்கனால தொடர்ந்து இருக்க முடியுது. என்ன உணர்வுகளில் மாற்றம் ஏற்பட்டாலும், அதை வந்து நீங்க ஒரு பார்வையாளரா இருந்து பார்க்க முடிஞ்சுட்டே இருக்கு. அது உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாம இருக்கு. அப்படின்ற ஒரு அனுபவபூர்வ அறிவ கொண்டு வர்றதுக்கு தான் அத செய்யவே. இது வெளிய கிடைக்குமா? எங்கேயாவது கிடைக்குமா? அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நம்மளுடைய கண்ல காணக்கூடிய காட்சியோ, இல்ல காதுல கேட்கக்கூடிய ஒலியோ, அது வந்து சித்தரிக்கப்பட்டது. அதாவது உருவாக்கப்பட்டதா இருந்தா கூட, உங்களுக்கு அந்த உணர்வ தோற்றுவித்துரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு படத்த பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல ஒரு சண்டை காட்சி வருதுன்னா, உங்களுக்கும் அந்த உணர்வு, வேகம் எல்லாமே உங்களுக்குள்ள உருவாகும். அது சித்தரிக்கப்பட்டது யாரோ ஒரு டைரக்டர் எழுதினாரு, அத நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இசை போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த உணர்வு தோன்றுது. அதுபோல் ஐம்புலன்கள் வழியாக செல்லக்கூடிய தகவல்கள் நிச்சயமாக நம்ம விருப்பப்பட்டு உள்ள அனுப்புறோமோ, இல்ல விருப்பப்படாம உள்ள அனுப்புறோமோ, இல்ல அதுவா வலுக்கட்டாயமா அனுப்பப்படுதோ, இப்ப இந்த நேரலையில நீங்க பார்க்குறீங்க. இது வந்து நீங்க என்ட்ட கேட்கல. நானா நேரலை குடுக்குறேன். இத வந்து திடீர்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் Googleல இருந்து வந்திருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கனால ஏதோ ஒரு இது இருக்கலாம். இப்ப நேரலையில இருக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன். அப்ப ஏதோ ஒரு காரணத்துல உங்களுக்கு அந்த தகவல் வந்து சேருது. அதுபோல ஐம்புலன்கள் வழியா எந்த தகவல் வந்தாலும் சரி. நீங்க அநேகமா வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் அதுல. மனதின் 4 நிலைகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, எப்படி உருவாகுது அப்படின்றது. அப்ப அந்த இடத்துல அந்த உணர்வுகள் தோன்றுவது என்பது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய சிந்தனை, சொல், பேச்சு எல்லாத்தையுமே வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த பயிற்சியின் மூலமாக அவற்றின் தாக்கத்திலிருந்து நாம் ஒரு பார்வையாளராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதிலிருந்து விலகி செல்வதற்கு தான் அடிப்படையான அந்த பயிற்சியோட நோக்கமே ஒண்ணு. அப்ப நான் ஸ்கேன் பண்றேன், வேகமா முடிக்கிறேன், பல தடவ செய்றேன். ஆனாலும் வந்து எனக்கு ஒரு மாற்றம் தெரியல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் இந்த விஷயத்த தவற விட்டுட்டீங்கனாலும் கவனிச்சு பாருங்க. அதாவது உணர்வுகளை உள்ளது உள்ளபடியே பார்ப்பதன் மூலமாக, ஒரு பார்வையாளராக தொடர்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகுது அப்படின்னா, உண்மையிலேயும் உணர்வுகள் உடல் முழுவதுமாக ஒவ்வொரு பகுதியிலும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பது. அதாவது நிலையில்லாமை தத்துவத்தை அனுபவபூர்வமாக நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. அது நடந்துச்சா? அப்படின்றத நீங்க பார்க்கணும். அது நடக்கல அப்படின்னா, நம்ம எவ்வளவு நேரம் பயிற்சி செஞ்சாலும், அது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம பயிற்சி செய்றோம்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தமே ஒழிய, ஸோ இது வந்து நமக்கு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. அப்ப நிலையில்லா தன்மையை நம்மளுடைய உடலவே ஒரு ஆய்வு கூடமாக எடுத்துக்கொண்டு, அதிலே கவனிப்பதன் மூலமாக, அந்த நிலையில்லாமல் மாறிக்கொண்டே இருக்குது. எப்படி நீங்க வெளிய போய் பார்க்கல. யாரோ உங்களுக்கு உருவாக்கி குடுக்கல. உங்க உடல் ஒண்ணா தான் இருக்குன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்குள்ளேயே இவ்ளோ மாற்றம் நடக்குதா? நான் உச்சந்தலையில கவனிக்கிறேன். அங்க ஒரு உணர்வு தோன்றுது. நெற்றியில கவனிச்சுட்டு இருக்கேன். ஒரு உணர்வு தோன்றுது. கண்ல வலது கண், இடது கண் இப்படி கவனிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு உணர்வுகள் தோன்றிக் கொண்டு ஒரு ஒரு உடலுக்குள்ள இத்தனை மாற்றம் நடக்குதா? அப்படின்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, அத நீங்க தொடர்ந்து கவனிக்கும் பொழுது, அவற்றில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது அது நிலையாக இல்ல. தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்ற அடிப்படை தத்துவத்தை நீங்கள் அனுபவபூர்வமாக பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த பயிற்சி உதவும். இது ஒவ்வொருத்தவங்களும் இதே பயிற்சிய வெவ்வேறு பேர்ல குடுக்கலாம். ஆனா நீங்க ஸ்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, அதற்கு நீங்கள் புரிந்து கொண்ட அர்த்தம் என்ன? அதான் ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் எத்தனையோ இருக்கு. ஆனா அந்த செயல் மூலமாக நீங்கள் அதற்கு என்ன அர்த்தம் குடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமா இத புரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணிக்கு நடந்த கேள்வி நேரத்துல பிரபாகரன் ஐயா வந்து இந்த கேள்விய கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து நானு ஸ்கேன் பண்றேன். என்னால முடியுது. ஆனா நெறைய தொடர்ந்து பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்படின்ற ஒரு கேள்வி தோணுது அப்படின்னா, அப்ப அத வந்து நம்ம ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன அர்த்தம் குடுத்திருக்கீங்க அப்படின்றது.
அப்ப இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக முதலில் நிலையில்லாமை என்பது அங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீங்கள் ஒரு அனுபவபூர்வ அறிவாக பெற்றுக்கொள்கிறீர்கள். இது முதல் விஷயம் நடக்குது. இது உங்களுக்கு அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக உங்கள் உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை நீங்க செய்றீங்க. சரி, அது நடந்துருச்சு. இப்ப நிலை இல்லாமல் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு அப்படின்னா, அந்த நிலை இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உணர்வுகளின் தாக்கத்தால் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகளை, நிறைய செயல்களை நாம் செய்கிறோம் அப்படின்றப்ப, அது எப்படி இருக்கும்? அதுவும் நிலை இல்லாம தான் இருக்கும். அப்ப அதை நீங்கள் புரிந்து கொண்டு, அதை ஒரு அனுபவபூர்வ அறிவாக பெற்றுக்கொண்டு, அவற்றின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காகத்தான் இது 2ஆம் கட்டமாக உங்களுக்கு அதுல நீங்க கவனிச்சுட்டே வரணும். இந்த அடிப்படையில் இந்த 2மே நம்ம செய்யல அப்படின்னா, இது 2லயும் நம்ம விழிப்புணர்வோட இருந்து கவனிக்காம விட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும்? இந்த பயிற்சியுடைய பலன், உண்மையான பலன் உங்களுக்கு என்னவோ, அதை நீங்கள் சென்று அடைவது என்பது சாத்தியமே இல்ல. நிறைய மக்கள் 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் பயிற்சி செய்தா கூட, ஏன் எனக்கு ஒரு நிறைவே இல்ல. நான் இவ்ளோ நல்லா பயிற்சி செய்றேன், இவ்ளோ நேரம் பயிற்சி செய்றேன். ஆனாலும் எனக்கு அது இல்லன்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா, கடந்த பல ஆண்டுகளா பயிற்சி குடுக்கும்போது, நிறைய மக்கள் நீண்ட நாட்கள் பயிற்சி செய்தாலும் அந்த கேள்விய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த கேள்விய கேட்பதற்கு அடிப்படை காரணமே என்னன்னா, அந்த பயிற்சியின் செய்முறை எதற்காக செய்யப்படுகிறது என்பது தத்துவ விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதத்தான் நீங்க செய்றீங்களா? அந்த புரிதலோட தான் நீங்க செய்றீங்களான்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். சொல்றவருக்கு தெரிஞ்ச ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சா தான் அது நமக்கு சொல்றவரு, அவர் நமக்கு சொல்றாரு அப்படின்னா, நமக்கு சொல்லிக் குடுக்கிறதுக்காக சொல்லிட்டாரு. ஆனா, அதை குருவா இருக்கிறது நீங்க இது வெளிப்படையா நான் ஓப்பனா சொல்றேன். எவ்வளவு பெரிய குருவா இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு நாள் பயிற்சி குடுத்தாலும், நீங்க அந்த புரிதல் உங்களுக்கு வராத வரைக்கும், நாம் அதை ஒரு சடங்கு போல செய்து கொண்டு தான் இருப்போமே ஒழிய, வேற எதுவுமே செய்யல. இது தெளிவா எல்லாருமே மனதில வச்சுக்கணும். சடங்கு போல் செய்வதால் எந்த பலனுமே கிடையாது. நான் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து இது மாரி செஞ்சேன் அப்படின்னா, அதாவது நீங்க அவ்வளோ நேரம் உட்கார்றதுனால ஏற்படக்கூடிய சிறு சிறு பலன்கள் இருக்குமே ஒழிய, உண்மையிலே இந்த நிலையில்லா தன்மையை உணர்ந்து கொள்வதற்கான அடிப்படை அனுபவபூர்வ அறிவும் உங்களுக்கு வந்து சேர்வதில்லை. அதேபோல 2ஆம் கட்டமாக அந்த உணர்வுகளின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பும் அமைவதே கிடையாது. இது இல்லாம நம்ம பயிற்சி செய்றதுன்றது உண்மையிலே மிகப்பெரிய சவால் தான். அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் யாரிடம் பயிற்சி கற்றுக்கொண்டாலும் சரி, பயிற்சியின் செய்முறை எளிமையானது தான். உலகத்தில இருக்கக்கூடிய அனைத்து தியான பயிற்சிகளும் எளிமையானது. சிலது மட்டும் மிக கடினமானதா இருக்கும். அது சித்தர்கள் மிக மிக வேகமாக சில விஷயங்களை செய்து முடிப்பதற்காக சில வழிமுறைகள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அத நம்ம விட்டுறலாம். அது ஒரு நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு தேவையா அப்படின்னா உண்மையிலேயே வேணாம். அது நம்ம முயற்சி செய்ய தேவையில்ல. ஆனா, மற்றபடி நீங்கள் எந்த தியான முறையை கற்றுக்கொண்டாலும், அந்த பயிற்சியின் நோக்கம் என்ன? அதை நாம் அதே அறிவோடும், அதே சிந்தனையோடும் தான் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்க அவ்வப்போது சோதனை செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதற்காக தான் நம்ம பயிற்சியிலே கூட மீளாய்வுன்ற ஒரு பயிற்சியை வச்சிருக்கோம். பயிற்சி முடிச்ச உடனே அதை மீளாய்வு செய்ய வேண்டியது அப்படின்னு. நீங்க நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னாலே அ என்னுடைய அனுபவத்தை ஒரு ரிசர்ச் பண்ணி ஏஐ டிபேட் மாரி வச்சு போட்டிருக்கோம். நீங்க அத வாய்ப்பு கிடைச்சா அத கேட்டு பாருங்க. ஏன்னா, அதில ரொம்ப தெளிவா அத சொல்லியிருக்கேன். ஏன்னா, நானே என்னத பத்தி கருத்து சொல்றது வேற விஷயம். நீங்க அத செய்து பார்த்துட்டு, எவ்வளவு மக்கள் பயிற்சி செய்திருக்காங்க, அவங்களோட அனுபவங்கள் இருக்கு. அத நம்ம பப்ளிக்கா வெளியிடுறது இல்ல. இருந்தாலும் நீங்க அத என்னன்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த விபாசனா பயிற்சி செய்யும் பொழுது, பயிற்சியின் செய்முறை தெளிவா இருக்கணும். எந்த பயிற்சினாலும் சரி, பயிற்சியின் செய்முறை தெளிவா இருக்கணும். அதே மாதிரி செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் தெளிவா கடைபிடிக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ விளக்கங்களும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். தத்துவ விளக்கங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால மட்டும் பலன் கிடையாது. அதை பயிற்சி செய்வதன் மூலமாக அந்த தத்துவ விளக்கங்களை அல்லது பெற்றுக்கொண்ட அறிவை அனுபவபூர்வ அறிவாக மாற்றுவது பயிற்சியின் மூலம் மட்டும் தான் நடக்கும். நான் இவ்வளவு இது சொல்றேன் அப்படின்னா, இது நான் பயிற்சியை ஜஸ்ட் கேட்டுக்கிட்டதுனால வர கிடையாது. பல நாட்கள், பல மணி நேரங்கள் பயிற்சி செய்து, அதை குறித்து மீளாய்வு செய்து என்ன நடக்குன்றத எனக்கு தனிப்பட்ட முறையில தேவை அப்படின்றதுனால நான் அத செய்றேன். அத செஞ்சதுனால அது எனக்கு தெரியுது. அதனால் இது ஒரு அனுபவபூர்வ அறிவாக மாறுது. அதுவரைக்கும் அது என்னது? எனக்கு தியரிட்டிக்கல் நாலேட்ஜ் தான். யார்ட்ட இருந்தோ நான் கேட்டுக்கிட்டேன். அதாவது பாரோடு நாலேட்ஜ் இன்னொருடம் பெறப்பட்ட அறிவு அப்படின்றது. ஸோ அதிலிருந்து என்னுடைய வாழ்வுக்கு பயன்படக்கூடிய அனுபவபூர்வ அறிவாக மாற்றுவதற்கு தான் இந்த முயற்சி எடுக்கிறோம். ஸோ ஆகையால் தயவு கூர்ந்து நீங்கள் தியான பயிற்சி செய்பவர்கள் நிச்சயமாக இந்த முயற்சி எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன். இப்போ விபாசனா பயிற்சி இது குறித்து ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தாரு. அதை சொல்லியாச்சு. அதற்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நான் பல வாரங்களா அதை சொல்லிட்டு தான் வரேன். தொடர்ந்து பயிற்சி செய்வது என்பது என்னால் இயலாத காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எளிமையான வழிமுறைகள் பலதை நம்ம காணொலியில உள்ள போட்டிருக்கோம். யூடியூப் சேனல்ல அதில் பாருங்க. அதுல ஒன்று மைக்ரோ மெடிடேஷன் டெக்னிக். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதை பத்தி விளக்கமும் நம்ம கொடுத்துருக்கோம்.
அதாவது ஏதாவது ஒரு தியான முறையை நீங்க கத்துங்க. அதை செய்யக்கூடிய உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை, இல்ல தொடர்ந்து செய்வது எனக்கு சிக்கலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, குறைந்த கால அளவு நான் சொல்றது என்னன்னா, 1 நிமிடமா கூட இருக்கலாம். அது மாரி செய்யுங்க. அதை ஒரு நாளில் பலமுறை செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. அப்ப என்ன ஆகும்? தானாவே வந்து அந்த ரொட்டீன் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு காமிச்சப்ப, நீங்க கூட சிலர் யோசித்து பார்த்துக்கலாம். எப்புட்றா இவரு வந்து தொடர்ந்து 88 நாள் செஞ்சிருக்காரு அப்படின்னா, நம்ம பல ஆண்டுகளா இது மாரி நெறைய விஷயங்கள செஞ்சுட்டே வர்றோம். ஆனா, அத நீங்க உங்கனால செய்ய முடியும். நீங்க நம்புனா மட்டும் தான் அது நடக்கும். அதுவரைக்கும் நடக்காது. எவ்வளவுதான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இத செய்யுங்க, அத செய்யுங்க, ரூல்ஸ் போட்டு எது குடுத்தாலும் அது நடக்காது. உங்க வாழ்க்கைக்கு அது முக்கியம். நீங்க என்னைக்கு உள் அ முழுவதுமாக உணர்ந்து கொள்கிறீர்களோ, அன்று வந்து அது நடக்க துவங்க ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து நம்ம முயற்சி விடாம எடுத்துட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இத்தனை விஷயங்கள தொடர்ந்து செய்றோம். இந்த காணொளி பகிர்வு கூட அதுக்காக தான் நம்ம செய்றோமே, நேரலையில வர சொல்றதே. இல்லன்னா இது கூட நம்ம சொல்ல தேவையில்ல. இது சாத்தியமா? எனக்கு சாத்தியமா? இவ்வளவு வயசாயிருச்சு எனக்கு சாத்தியமா? எனக்கு அவ்வளவு வேலை இருக்கு. இது சாத்தியமா? அப்படின்னா, நிச்சயமா நீங்க வந்து அது தேவை என்றால் நிச்சயமா உங்களுக்கு வந்து நேரம் கிடைச்சிரும். அவ்வளவுதான் விஷயம். வெளி வெளிப்புறமா நம்ம சும்மா சொல்றதுனால நேரம் கிடைக்காது. கண்டிப்பா அது எனக்கு வாழ்வுக்கு நல்ல மாற்றத்திற்கு அது அவசியம் அப்படின்றப்ப அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து ஒரு உதாரணத்த மட்டும் சொல்லிடுறேன். அது தொடர்ந்து செய்வதில சிக்கல் இருக்கவங்களுக்காக இப்ப நம்ம ஏன் இத வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டே வரேன்னா, உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதாவது நான் தினசரி பயிற்சி செய்ய வேண்டும். என்னுடைய மனநலத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனைவருமே விளம்புறோம். ஏன்னா எல்லாருமே மகிழ்ச்சியா, அமைதியா, சிறப்பா வாழணும்னு தான் விருப்பப்படுறோம். அப்ப அதற்கு என்ன செய்வது அப்படின்னு முயற்சி செய்றப்ப, இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு பல வாரமா வந்து கைடன்ஸ் குடுத்துட்டே இருக்கோம். அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு பிளான் பண்ணி, சரி இப்ப அவங்களுடைய ஷெட்யூல் படி 2 நாள் செய்றது தான் வந்து சாத்தியக்கூறே இருக்கு. மத்த எல்லா நாளுமே எங்கேஜ்டு. ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாமே இருக்கு. அந்த 2 நாள் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனாலுமே மனம் எப்படி அவங்கள துன்பப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இத நான் வெளிப்படையா சொல்றேன். துன்பப்படுத்துதுன்னு தான் சொல்லணும். கடந்த பல மாதங்களுக்கு முன்னாடி அவங்கனால தொடர்ந்து செய்ய முடிஞ்சுச்சு. அன்னைக்கு அவங்க வாழ்வியல் சூழல் அப்படி இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. அப்படி இருக்கிறப்ப அந்த 2 நாள் செய்து முடிச்சா கூட அவங்களுக்கு மனநிறைவே வரமாட்டேங்குது. ஏன்னா, இன்னுமே வந்து அந்த தொடர்ந்து செய்த நாட்களை ஒப்பிட்டு அவங்க மனம் வந்து அவங்கள வருத்தப்படுத்திட்டே இருக்கு. இதனால தான் நம்ம சொல்றோம், விபாசனாவுடைய பலன் என்னன்னு சில பேர் கேட்கலாம். அந்த இடத்துல இந்த ஒரு எடுத்துக்காட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா, உள்ளதை உள்ளபடியே காண்பதற்கான ஒரு நிலையை நாம் எட்டுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய பலனா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வியல் சூழல்னால 2 நேரம் தான் அவங்கனால திருப்தியா உட்கார்ந்து 21 மினிட்ஸ் வந்து தொடர்ந்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அத ஆய்வு செஞ்சே கண்டுபிடிச்சாச்சு. ஆனாலும் பல மாதங்களுக்கு முன்பாக தொடர்ந்து செய்த அனுபவம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தினசரி வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை குடுத்ததுனால, அத இப்ப செய்ய முடியலையேன்ற வருத்தம் மேலும் மேலும் அவங்களுக்கு தேவையில்லாத துன்பத்தை ஏற்படுது. ஏன் நான் தேவையில்லாத துன்பம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க வாழ்வியல் சூழல்ல 2 நாள்ல அவங்கனால செய்ய முடியும். அப்படி இருக்கிறப்ப, அவங்க தேவையில்லாம அந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு இன்னைக்கு அது வந்து தினசரி அவங்களுக்கு வருத்தமா இருந்துகிட்டே இருக்கு. அப்ப எப்பப்ப அவங்களுக்கு ஒரு மனசோர்வு ஏற்படுதோ, அப்பல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. இது எதுக்கு நான் இத்தன வாரங்களா தொடர்ந்து சொல்லிட்டு வரேன்னா, நீங்க கூட ஆச்சரியப்படலாம். ஐயோ! எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? நான் மட்டும் தான் இப்படி கஷ்டப்படுறேனா? அப்படின்னா இல்ல. எல்லா மக்களுக்கும் அந்த நிலை இருக்க தான் செய்யுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்றது, மனம் எவ்வாறு கட்டமைக்கப்படுது, அது எவ்வாறு செயல்படுது, உலக இயக்கவியலுக்கு மனதின் கட்டமைப்பு எவ்வளோ தூரம் முக்கியம், இதெல்லாம் தெளிவா நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த குழப்பம் வராது. இதனால தான் இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நம்ம தெளிவா பயணித்துட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஆகையால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்கு 1 நாள் செய்ய முடிஞ்சாலும் பரவால்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் உங்களுக்கு நேரம் கிடைக்குது. அப்போ மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னா, 1 நாள் மட்டும் கூட செய்யுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாரத்துல 3 நாள் தான் எனக்கு டைம் கிடைக்குது பண்ணுங்க. இல்ல எனக்கு 10 நிமிஷம் தான் பண்ண முடியும் பண்ணுங்க. 20 நிமிஷம் தான் பண்ண முடியும் பண்ணுங்க. அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஏன் அப்படின்னா, நீங்க இல்லற வாழ்க்கையில இருக்கீங்க. உங்களுடைய கடமை தியானம் செய்வதை தாண்டி பல்வேறு பணிகள் இருக்கிறது. ஆனா மனநலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும், செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் குடுத்த ஒரு அருமையான வழிமுறை, எளிமையான வழிமுறை, தியான முறை. ஆகையால் நீங்கள் அதை வந்து முயற்சி செய்யுங்க. ஆனா அத கட்டாயப்படுத்தாதீங்க. அதற்கான ஒரு நேரத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி அத செய்ய வேண்டியது அவசியம். அத செய்யுங்க. இந்த நேரம், இந்த நாள் அப்படின்றதுல உங்களுக்கு எந்த நேரமும், எந்த நாளும் அமைதியா உட்கார்ந்து பயிற்சி செய்யறதுக்கு உதவிகரமா இருக்கோ, அந்த நேரத்தில செய்யலாம். அதுல தடையே கிடையாது. தொடர்ந்து நீங்க பயிற்சி செய்யுங்க. இப்ப இறைவனை வழிபடக்கூடியவர்கள் அல்லது பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்க அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னா, அதுவும் பத்தல எனக்கு இன்னும் கண்டிப்பா ஏதாவது முழுவதுமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம வந்து இந்த பாதையவே தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல தொடர்ந்து பயணிப்பவங்களும் ரொம்ப குறைவான மக்கள் தான். அதனால அத நம்ம ஒண்ணும் மனதிற்கு ஒரு
சிக்கலான அல்லது வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அது இருக்க தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி நாட்கள், நேரம் அல்லது கால அளவுன்றது இது எல்லாமே வந்து பயிற்சி செய்வதற்கான கால அளவு இது எல்லாமே உங்களுடைய வாழ்வியல் சூழலை சார்ந்ததான் அமைந்திருக்கு. இதை தவிர இன்னும் பல வேறு கேள்விகள் இருக்கு. நான் தினசரி வந்து அநேகமாக எனக்கு கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்றதுக்கு ஒரு தனி பகுதியை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் தொடர்ந்து நம்ம செய்யலாம். நீங்கள் அனைவரும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நான் என்னுடைய பயிற்சி இதை பகிர்ந்து கொள்வதும் உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருனாலையும் செய்ய முடியும். நம்ம பல்வேறு விஷயங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதுக்கிடையில் இந்த பயிற்சியும் நம்ம கொடுத்துட்டே வரோம். அதனால் நீங்களும் இதை பயன்படுத்திக்கங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் இப்போதைக்கு நம்ம வந்து இணையவழி பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அதை பயன்படுத்திக்கங்க. மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் இங்கே இருக்குது. இங்கே இருக்கா தெரியுதா? ஆமாம், இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கனால அதுவே எல்லா ஆப்ஷனும் கொடுக்கும். இல்லாட்டி தியானம் அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புனீங்கனாலும் அதில் தகவல் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் அகமைதியும் வாழ்வியலையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்குறேன். ஏன்னா இந்த முயற்சியை நம்ம எடுத்தது ஒரு சமூக நல்மாற்றத்திற்கு தான். நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த துறையில் வேலை பார்த்துட்டு அது சம்மந்தமாக ட்ரைனிங் கொடுக்கறதுனால ட்ரைனர்ஸ்க்கு இது பண்ணுறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டே இருந்தால் கூட இதை நாம் விட்டுவிடவே கூடாது. தொடர்ந்து செய்யணுன்றதுக்கு ஒரு அடிப்படையான நோக்கமே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனின் அகமைதியை மேம்படுத்தினால்தான் அவங்க குடும்பத்தில் ஒரு அமைதி நிகழும். அந்த குடும்பங்களில் எல்லாம் அமைதி நிகழ்ந்தால் தான், அதில் ஒரு மாற்றம் நடந்தால் தான் சமூகத்திலையும் ஒரு நல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துங்க, உலகம் முழுவதும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாத எங்கெங்கோ இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னா சம்மந்தம் இல்லாமல் போரை ஏற்படுத்துறாங்க. அது மூலமாக எவ்வளோ பிரச்சனை நமக்கு வந்துட்டு பாருங்க. அப்போ அவங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்துங்க. அவங்களாம் என்ன மாதிரியான மனநிலையில் இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு யோசிச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கீங்கன்னா அந்த பவரை வச்சு என்ன செய்யலாம்? எல்லாருக்கும் வந்து நல்லா வாழ்றதுக்கு தான் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ அப்படி ஒரு மனநிலையில் மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, என்ன அதில் ஒரு பலனுமே கிடையவே கிடையாது. நீங்களோ நானோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கோன்னா அதோடைய அதை வந்து ஒரே ஒரு வழி, அந்த பவர்ஃபுல் அந்த சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அதிகமான மக்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு ஏதாவது செய்யணும். இது மட்டும் தான் இருக்குது. அதை செய்யாமல் நம்ம வேறு எதாவது செஞ்சோம்னா ஒரு பலனும் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு மக்கள் உலகம் முழுவதும் பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள். இதை கொண்டு வருவதற்கு அதில் ஒரு வழிமுறையாகத்தான் நம்ம வந்து தியான முறைகளை எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேருந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் நான் வந்து தியானத்தை விடாமல் கற்றுக் கொடுக்கணுன்ற முயற்சி செய்கிறேன். ஒரு இசை கேட்பதால் அல்லது கடவுள் வழிபாடு மூலமாக பல்வேறு வழிகளில் நம்ம இதை கொண்டு வர முடியும். இல்லை பேச்சுவார்த்தைகள் நடத்துவது மூலமாக எத்தனையோ வழிமுறைகளை கொண்டு வர முடியும். ஆனால் ஆயுதத்தை எடுத்து தாக்குவதனாலேயோ போர் ஒருத்தரை கொல்றதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ நிச்சயமாக உலகத்தில் அமைதியோ அல்லது வந்து நம்ம நினைச்சதை அப்படியே நடத்திடலாம் அப்படின்றதோ நடக்க போகிறதே கிடையாது. அதனால் பேரழிவுகளை தான் மனித குலம் இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வருது. இனிமேலும் அப்படி தான் நடக்கும். அதை புரிந்துக்கிறாதவங்க அந்த அந்த வழிமுறையவே திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. மக்கள் இன்னைக்கு அந்த துறையில் இருக்கிறவங்களையும் பல்வேறு மக்கள் அது வந்து தவறான செயல்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் விரும்பவில்லை என்றாலும் அதை நிறுத்துவதற்கான அதிகாரம் இல்லாத ஒரு காரணத்தில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகையால் என்னை பொறுத்த அளவில் பெரிய பெரிய உலக தலைவர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு முழுவதுமாக ஒரு தெள்ள தெளிவான மனநிலையும் விழிப்பு நிலையும் இருக்கிறதுக்காக இந்த பயிற்சியெல்லாம் சிறப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு போலித்தனமாக பயிற்சி செஞ்சாங்கன்னா ஒரு யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் நிச்சயமாக இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து உங்கள் அகமைதியும் வாழ்வியலையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுங்க. மிகவும் உதவிகரமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து சந்திப்போம். அடுத்து கேள்வி பதில்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய வித்தியாசமான கேள்விகள்லாம் இருக்குது. அதோடு சேர்த்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதில் கொடுக்கலாம். இல்லை டெலிகிராம் சேனலில் சேர்ந்துக்கலாம், வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து பயணிக்க உதவிகரமாக இருக்கும். ஈவன் இதுலேயுமே கம்யூனிட்டி இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்லேயும் அதுலேயும் நீங்கள் போய் கமெண்ட்ஸ் போடணும் போட்டுக்கலாம். பட் எனக்கு பொறுத்தளவில் அந்த கூகுள் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல எல்லா கேள்வியும் இருக்கும். கேள்விகளுக்கான பதிலை நம்ம கொடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கூட அப்புறமா கூகுள் ஃபார்மோட லிங்க் ஆட் பண்ணிடுறேன், பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மக்கள், இந்த மனிதகுலம், இந்த உயிரினங்கள் அனைத்தும் சிறப்பாக வாழ்வதற்கு நம்மளான பங்களிப்பை தொடர்ந்து செய்து கொண்டே வருவோம். அந்த வேண்டுகோளை வைத்துக்கொண்டு நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை அன்புடன் ராமேந்திரன். நன்றி.